Welcome to my channel, Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாழ்க்கையின் ஆதாரம் அனுபவங்களா அல்லது வெற்றிகளா அப்படின்றது தான் இங்கே கேள்விங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது, வாங்க பார்க்கலாம். இப்போது வாழ்க்கையினுடைய ஆதாரம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். வாழ்க்கையினுடைய ஆதாரம்னா ஒரு மையப்புள்ளின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஆதாரம் வேணும் இல்லைங்களா? இவர் வாழ்ந்தார், இவர் வாழும்போது இதெல்லாம் செஞ்சுருந்தார். வாழ்க்கைக்கு பிறகும் சில பேரை நம்ம பெருமையாக பேசுகிறோம் இல்லைங்களா? பெருமையாக பேசுகிறதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகும் அவங்க வாழ்ந்ததுக்கான ஆதாரத்தை இந்த உலகத்தில் விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த ஆதாரங்கள் தான் நமக்கு அவர்களுடைய பெருமைகளை எடுத்து காட்டுது. அவங்களுடைய செயல்களை நம்ம படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குது. எல்லாமே ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆதாரத்தை கிரியேட் பண்ண முடியும். அந்த கிரியேட் பண்ணுற ஆதாரங்கள் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உலகமே அவங்கள உற்று நோக்கும். அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் வாழ்க்கையினுடைய ஆதாரம் அப்படின்ற தலைப்பில் நம்ம இதை பேசுகிறோம். இப்போ வாழ்க்கையினுடைய ஆதாரங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எல்லாமே வெற்றிகளாக அமையணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. வாழ்க்கையினுடைய ஆதாரங்கள்ங்கிறது பெரும்பாலும் அனுபவங்களால் தான் நிறைஞ்சிருக்கும். வெற்றிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கலாம், நாளைக்கு அந்த வெற்றிங்கிறத நீங்கள் மறந்துட்டு அந்த அடுத்த செயலை நோக்கி நீங்கள் நகர்ந்துருவீங்க. ஏன்னா வெற்றின்னு அடைஞ்ச இடத்துலையே யாருமே நிரந்தரமாக இருந்துறதில்ல. வெற்றியாகட்டும் ஒரு தோல்வியாகட்டும் அந்தந்த செயலினுடைய இறுதி விளைவு வெற்றியோ தோல்வியோ ஏதாவது ஒரு சூழலில் அந்த செயல் முடிஞ்சு தான் ஆகணும். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு நிகழ்வு இருக்குது. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளும் சில நிகழ்வுகள் சாதாரண ஒரு ரெகுலராக நடக்கிற ஒரு சராசரி நிகழ்வுகளாக இருக்கலாம். சில நாட்களில் நடக்கிற சில நேரங்களில் நடக்கிற நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய பெரிய நிகழ்வுகளாக கூட அமையலாம். பெரிய வாய்ப்புகள் நம்மளுக்கு உருவாகலாம். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையினுடைய உச்சத்தை நம்ம அடையலாம். இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்கும்போது இந்த அசாத்தியமான ஒரு வெற்றிகளும் நம்மளுக்கு சாத்தியமாகிறத நம்ம உணர முடியும். இதற்கு எல்லாமே நம்ம எப்படி தயாராகணும்னா, எப்போவுமே நம்ம வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்காம என்னுடைய கடமையை நான் சிறப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய வேலையை என்னுடைய மன திருப்தியோடு தான் நான் ஒவ்வொரு வேலையும் நான் செய்கிறேன்றதை நான் முதல்ல நம்பணும். அதற்கேற்ற வேலைகளை நான் செய்யணும். இப்போது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் திருப்தியாக செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு ரெகுலராகவே வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன். இப்போ காலையில் எழுந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அன்றாட வேலைகள் இருக்கலாம். நம்மளுடைய முக்கியமான வேலைகள்லேருந்து நம்மளுடைய நாளில் ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வாழ்க்கையினுடைய அனுபவங்களில் நம்ம நமக்கு சூழலை நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அது உண்மையாகவே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சரிதானா? அதனால் நீங்கள் மற்றவங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் எப்போவுமே பறிக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. வாய்ப்புகளை நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை நேர்மையான வழியில் மட்டுமே நீங்கள் தேடுங்க. வாய்ப்புகள் எப்போவுமே உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளுமே வெற்றியாக மாறிடுமா அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. அது ஒரு வெற்றி ஆகலாம், ஒரு தோல்வி ஆகலாம், அல்லது தோல்வியை நம்ம அனுபவமாக எடுத்துக்கலாம், அல்லது தோல்வின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு அப்செட்டான சூழ்நிலைக்கும் போகலாம். அது இந்த இடத்துல அப்செட்டான சூழ்நிலைக்கு போகக்கூடாதுன்னா நீங்கள் தோல்விகள் எல்லாத்தையும் நீங்கள் அனுபவமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அறம் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை நோக்கி உங்களை கொண்டுகிட்டு போகும். ஏன்னா அந்த அறம் தவறும் பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றியும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களால் நம்மகிட்ட பறிக்கப்படுறதுக்கான சூழ்நிலை கூட உருவாகலாம். அதனால் இந்த அனுபவமும் வெற்றியும் மாறி மாறி தான் வரும். அதனால் வாழ்க்கையினுடைய ஆதாரங்கள் நம்ம இருக்கும்போதும் சரி, நம்மளுடைய காலத்துக்கு பிறகும் சரி, நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருக்கோம், உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளை அன்றாட வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குங்க. அதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நகர்த்துங்க. நீங்கள் மற்றவங்கள் அடையாளம் பார்த்து அடையாளம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு நபராக நீங்கள் மாற முடியும். அப்படி உங்களால் ஆன உதவிகளையும் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய குடும்பம் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே வாழ்க்கை கிடையாதுங்க. நம்மளுடைய சமூகம் சார்ந்த வாழ்க்கையும் இருக்கணும். நீங்கள் சமூகத்துக்கு உதவி செய்யணும்னா பொருளாதாரத்தில் தான் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நீங்கள் மற்றவங்களோட பகிர்ந்துக்கலாம். ஒரு அவசர காலத்தில் நீங்கள் உதவி செய்யலாம். இதெல்லாம் தான் நம்ம சமூகத்தோடு ஒருங்கிணைஞ்சு வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்க. ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தான் மனிதாபிமானம் அப்படிங்கிறது
ரொம்ப பெரும்பாலும் வந்து வெளியில் தெரியுது இல்லைங்களா. அதனால் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் எல்லாமே வந்து அனுபவங்கள் தான் அதிகமாக நிறைஞ்சிருக்குது தவிர எல்லாமே வந்து வெற்றி தோல்வின்னு நம்ம கணக்கு போட்டுட்டு இருக்க முடியாது. அனுபவங்களை வந்து நீங்கள் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. அனுபவங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து புதிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து உறுதியாக நீங்கள் நம்பலாம். அனுபவங்களை நோக்கி உங்களுடைய பாதைகளை நீங்கள் வந்து வகுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து வெற்றி வளம் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கி சொல்லியிருக்கிற இந்த தலைப்பில் வாழ்க்கையினுடைய ஆதாரம் வந்து அனுபவங்களா வெற்றிகளா அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறோம், இது வந்து அனுபவமும் வெற்றிகளும் கலந்து தான் இருக்கும். அந்த வாழ்க்கையினுடைய ஆதாரத்தை நாம் உருவாக்குற ஒரு எண்ணத்திலிருந்து தான் இது எல்லாமே உருவாகும். நம்ம வந்து ரொம்ப சுயநலமாக இல்லாமல் கொஞ்சமாவது ஒரு பொதுநல எண்ணத்தோடு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நம்ம வந்து மற்றவங்களால் அடையாளம் காணப்படுற அளவில் நம்ம ஒரு மனிதராக வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்ந்ததுக்கு பிறகும் இந்த பூமியில் நம்ம வந்து ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போக முடியும். அந்த ஆதாரம் தான் நம்மளுடைய பேர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர கருத்துங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.